தமிழ்நாட்டுல எத்தனை சிட்டிங் எம்எல்ஏ பயப்படாம திரும்ப அதே தொகுதிக்கு சிரிச்சுக்கிட்டே போய் ஓட்டு கேட்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா எங்க ஊர் எம்எல்ஏ கோடை காலத்துக்கு கொடைக்கானலுக்கு டூர் போற மாதிரி செம்மையா கிளம்பிட்டாப்புல. அவ்வளவு சந்தோஷம் மனுஷனுக்கு. நம்ம தொகுதி அங்க ஆலங்குடின்னு தொகுதி புதுக்கோட்டை பக்கத்துல இருக்குது. அங்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏ நம்ம பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் இருக்காருல அண்ணன் மையநாதன், அவர் தான் இப்ப வந்து சிட்டிங் எம்எல்ஏ. இப்ப வந்து அடுத்ததா வந்து வேட்பாளரா போட்டி போடுறதும் அவர் தான். இப்ப இங்க ஜெயிச்சாருன்னு வைங்கள, மனுஷன் 3வது முறை நெசமாசம் மனுஷன் 3வது முறையா இங்க. இதுக்கு முன்னாடி இங்க 3 முறை ஜெயிச்ச ஒரே ஒரு எம்எல்ஏ வெங்கடாச்சலம் பேர். வெங்கடாச்சலம் வந்து அவர் வராருக்காரு அங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முறை, அதாவது 3 முறை ஜெயிச்சாலும் 2 முறை கட்சி சார்பா, ஒரு முறை சுயேட்சையா மனுஷனுக்கு சீட்டு தரமாட்டேன்ட்டாங்க 1996 நினைக்கிறேன். அதிமுக சார்பா சீட்டு தரல அப்படின்னோட கோவத்துல வந்து என்னைய மீறி இந்த ஏரியால ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி இறங்கி நின்று ஜெயிச்சாப்புல. ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக. எங்க கலைஞர் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், நடுவுல வெங்கடாச்சலம் நின்று விளையாடினாப்புல. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 2001 மறுபடியும் அவருக்கு கொடுத்தாங்க. 2011 கூப்பா கிருஷ்ணன் அவர் வந்தார். அவரை ஏன் இங்க கொண்டாந்து வச்சாங்கன்னு தெரியல. ஆனா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். 2016 தான் உள்ளுக்குள்ள மையநாதன் கலரங்கிறாப்புல. உண்மையில அது வரைக்கும் ஆலங்குடி தொகுதி ஒரு மாதிரியா இங்கிட்டு அங்கிட்டு மாறி மாறி, இது வந்து அவங்களோடது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆனா மெய்யநாதன் வந்ததுக்கு அப்புறம் இது முழுக்க முழுக்க அவர் கண்ட்ரோலுக்கே போயிடுச்சு. அதாவது எப்படி அவர் கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா, முதல்ல இங்க இவரை பாக்குறப்ப, இந்த ஓட்டு கேட்க போறாங்கல்ல, இந்த ஓட்டு கேட்க போறப்ப அந்த இடத்துல ராச உபச்சாரம். மக்கள் ஜாலியா ஒரு எம்எல்ஏவா வந்து அவரை கூப்பிடல, ஒரு வேட்பாளர் வந்து கூப்பிடல, நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி அவரை வேட்டாளா பார்க்கல, அவரை வந்து வீட்டாளா பார்த்துருக்கிறார். அது சில பேருக்கு இங்க சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு கொஞ்சம் லைட்டாவே எரிச்சல் தான் வைக்கல. எப்படி இந்த மனுஷனை இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க? அதாவது சார், ஒரு எம்எல்ஏ அப்படின்னா என்னைக்குமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி எல்லாரும் பழகிட்டாங்க சார். ஆனா அண்ணன் அப்படி கிடையாது. எப்போ போன, அதாவது இதுக்காகத்தான் ஊருக்குள்ள வர்றாருலாம் கிடையாது. அவர் ஊருக்குள்ள இருந்தா சுத்திக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு ஃபங்க்ஷன் விட மாட்டாரு, ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகளை விட மாட்டாரு. ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி, இல்ல வேற எங்கேயாச்சும் சின்ன சின்ன விசேஷனால வந்து நின்றுவாப்புல மனுஷன். அத பெரிய நம்ம வந்து ஒரு அமைச்சரு, நம்ம வந்து ஒரு பெரிய பதவியில இருக்க அப்படின்ற எண்ணம்லாம் அவர் கிடையவே. அதே மாதிரி அவர் அப்ரோச் பண்றதும் ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். அவர்கிட்ட இந்த பகட்டு பந்த மத்த ஊர் சில எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எம்எல்ஏக்களானே நமக்கு தெரியாது, கண்ணிலேயே சிக்க மாட்டார். சரி ஊர்ல தான் இல்ல சட்டசபையில உட்கார்ந்துருப்பான்னு பார்த்தா அங்கேயும் உட்கார்ந்து இருக்க மாட்டார், எங்கதான் போவாங்கன்னு தெரியாது. ஆனா இவரு எங்க இருந்தாலும் அவரை நம்ம பிரச்சனைகளை சும்மா கேட்கிற எம்எல்ஏ வேற, பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்க்க ட்ரை பண்ற எம்எல்ஏ வேற. உண்மை, நான் ஓவரால பண்ணல, நெசமாவே இது நடக்குது. அது இப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆன்டி இன்குபென்சி இருக்கு அப்படின்றாங்களா, அந்த ஆன்டி இன்குபென்சில எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா இங்க இல்ல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான், இது வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் இந்த சின்னத்துல யார் நிக்கிறா அப்படின்னு கேட்டு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. இங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் சார் 2 முறை ஜெயிச்சா 3வது முறையும் அவர் தான் ஜெயிப்பாரு, அதுல மாற்றமே இல்லை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க இதை பாருங்க, இவர் எந்த சின்னத்துல நிக்கிறாரு அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போச்சு. இவர் இங்கதானே நிக்கிறான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுறாங்க. சின்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தாலும் நிக்கிற கேண்டிடேட் இன்னொரு அட்வான்டேஜ் கொடுக்கணும். அப்படி என்னப்பா அவர் ஆலங்குடி தொகுதிக்கு என்ன பண்ண? ஆலங்குடி தொகுதி கொஞ்சம் பெருசும் கூட, ரொம்ப பெருசு. அதுல அவர் என்ன பண்ணாரு? நான் ஊருக்கு போறப்ப கண் கூட பார்த்தது, எந்நேரம் போனாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். எங்க ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு வேலை, எந்நேரம் செங்கல் சிமெண்ட், இந்த தட்டுற சத்தம் கொட்டுற சத்தம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு, அதை தவிர மற்ற எல்லா நாளும் சாயங்காலம் ஸ்கூல் விட்ட உடனே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரத்தில் ஸ்கூல் நடக்கிற நேரத்துலயும் வேலை நடக்கும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு எந்நேரமும் நடந்துகிட்டு இருக்கு. ஊருக்குள்ள ஒரு துணை மின் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. நிஜமா சார், இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு காரியமா? இதுக்காக எவ்வளவு அளவா அலைஞ்சிருக்காங்க, அலையிறாங்க, எவ்வளவு அலைஞ்சு நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் தெரியாது. ஊருக்குள்ள கீழாத்தூருக்குள்ள ஒரு அரசு கலை கல்லூரி ஒண்ணு வந்திருக்கு. உண்மையில கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சா சார். அந்த கீழாத்தூர்ன்றது ஒரு பெரிய ஒரு சிட்டியோ இல்லை இது, அது ஒரு கிராமம். ஆலங்குடிக்குள்ள கூட அது கிடையாது. ஆலங்குடிக்குள்ள கூட ஒரு காலேஜ் கிடையாது. அது வந்து ஆலங்குடி வந்து கம்பேரிட்டிவ்லி கீழாத்தூரை வந்து கம்பேர் பண்றப்ப ஆலங்குடி ஒரு பெரிய சிட்டி.
சுத்து வட்டாரத்துல ஆலங்குடி தான் பெரிய சிட்டி, அதுதான் மைய புள்ளி. அங்கதான் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போக, அது ஒரு பெரிய ஊர் மாதிரி வச்சுக்கங்களேன். ஆனா அங்க கலைக்கல்லூரி கட்டல. கலைக்கல்லூரி கீழாத்தூருக்குள்ள போயிட்டு அங்க உள்ள பிள்ளையெல்லாம் படிக்க முடியல, அந்த பக்கம் இருக்கிற பிள்ளையெல்லாம் வர முடியல. இங்க ஒரு காலேஜ் கட்டி கொடுத்துருக்காப்புல சார். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல. அதுக்கு இடையில இந்த நெல்லு குடோணும் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவு. அது இல்லாம நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய ஷெட்ரு போட்ட சட்டை, ஒரு சந்தை. ஆனா அந்த சண்டையை கிட்டத்தட்ட தொடக்கத்துக்கு ரொம்ப சண்டையாகி போச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதை விட்டுங்க, அது கடந்துட்டு போகுது. அதை காட்டிலும் ஒன்னே ஒண்ணுதான் உறுத்துச்சு. ஒரு ஸ்டேடியம் ஒண்ணு கட்டினாங்க. அதாவது அது வந்து ஆலங்குடி தொகுதிக்கு உட்பட்டது. ஆனா ஆலங்குடி தொகுதியோட எல்லை கிட்டத்தட்ட ஆலங்குடில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போகணும். அதை ஊருக்குள்ள கட்டியிருந்தா கண்டிப்பா நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் போய் பார்க்குற நேரம், சில நேரத்துல காலைல ஊருக்கு போவோம், சில நேரத்துல சாயங்காலம் ஊர்ல இருந்து வெளியில போவோம். எந்நேரமும் கிரவுண்டு அப்படியே ஒரு கிரவுண்டாவே கிடக்கு. இந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாம வச்சுதான் எப்படி பலன்னு இருக்கா, அதே மாதிரியே இருக்கட்டும் வைக்கல. அதை யூஸ் பண்றது, ஏன்னா அங்க ஆளு கம்மி. அவ்வளவு தூரம் அங்கேருந்து அங்க போய் ஏன் அங்க கட்டினாங்க, ஏதோ ஒரு ஐடியால கட்டுப்பாங்க, கட்டியிருக்காங்க. பட் கட்டி இருக்கிறத யாராலையும் வந்து அதை வந்து பயன்படுத்த முடியல. ஸோ இதெல்லாம் தான் ஆலங்குடிக்குள்ள இருக்கிற நிலவரம். இந்த ரோடு கீடு அது அது எல்லாமே நீங்க உள்ள சுத்தி பார்த்தீங்கன்னா செம்ம டெவலப்மெண்ட் சார். ஆனா அங்க இருக்கிறவங்கள்ட்ட பெரிய ஒரு பிரச்சனை, இங்க நமக்கு வந்து ஊருக்குள்ள வந்து இந்த அரிசி மில்லு நிறைய, கடலை மில்லு நிறைய. அந்த அரிசி கடலை மில்லுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்க அப்படின்னா, புதுசா கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம வந்து நம்ம ஊர்ல வந்து விவசாயம் ரொம்ப செழிப்பா இல்லைனாலும் ஓரளவுக்கு பலாப்பழம் நம்ம ஊர்ல பயங்கர ஃபேமஸ். அந்த பலாப்பழத்துக்கு இது வரைக்கும் ஒரு புவிசார் குறியீடு வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. அது இல்லாம வந்து பலாப்பழ வியாபாரிகள் கொஞ்சம் நட்டத்துல ஓடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை ஏற்றி அதையெல்லாம் பார்த்து பண்ணாங்கன்னு வைங்கள. ஆனா அதெல்லாம் பண்றேன்னு இருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த தடவை ஜெயிச்சு வந்தா ஊருக்குள்ள கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல முன்மாதிரி, இப்ப குளத்தூர் இருக்குல்ல, குளத்தூர்ல இருக்கிற ஸ்கூல் மாதிரியே நாங்க இங்க கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் இது வரைக்கும் கொடுத்த வாக்கையெல்லாம் ஏமாத்துறது கிடையாது. அநேகமா இந்த தடவை ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனா எழுதி வச்சுங்க, எந்த தொகுதியில யார் ஜெயிப்பான்றது தெரியாது. ஆனா இந்த தொகுதியில மையநாதன் தான் ஜெயிக்கிறார்.